உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரேடி ஸ்ட்ரக்சரில் வந்து காலம் ஃபூட்டிங், அதே மாதிரி பிளிந்த் வியூம், இது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஆர்கிடெக்சர் பார் போயிட்டு வந்து கிரேட் லைன் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து எக்ஸ்ஹெச் வழியாக 1 2 3 4 5 என்றும், அது YHக்கு வந்து ABCDE என்றும், அல்லது இது வந்து ஹொரிசாண்டல், இது வெர்டிகல்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு இது கொலம். ஆர்கிடெக்சர் விட்டு ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து கொலம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் வந்து ஸ்டீல் கொலம், கங்க்ரீட் கொலம் இருக்கும். கான்கிரீட் கொலத்தை எடுக்கிறேன் நான் 450 × 600 mm. இதை வந்து பிளேஸ் பண்ணுவோம். பிளேஸ் பண்ணதுக்கு முதல் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது ஹைட் டெப்த்துன்னு இருக்கும். இல்லை டெப்த்து அல்லது ஹைட்ன்னு இருக்கும். ஹைட்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது L2 சொன்னீங்கன்னா L2ன்றது வந்து பெஸ்ட் ஃப்ளோர் லெவல், L1ன்றது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல். இதை அப்போ இதில் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, நான் 3D வியூவில் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது ஓகே. அடுத்து நீங்கள் கொலம், இது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் கொலம் பிளேஸ் பண்ணும்போது காப்பி கொடுத்துட்டு காப்பி செலெக்ஷன் 1 இப்படி எடுக்கலாம். 2 3 4 இது ஒரு மெத்தட். அதை ஃபுல்லாக செலக்ட் கொடுத்துட்டு காப்பி செலெக்ஷன் கொடுக்கும்போது இங்கே பார்க்கணும் மல்டிபிள் இருக்காண்டு. இது ஒரு மெத்தட். இது வந்து நீங்கள் ஓகே 3D வியூவில் பார்த்தீங்கன்னா நான் ஓகே. இது 1 மெத்தட். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து செய்ய போகிறத பாருங்கள். நான் ஓகே L1 ஆர்கிடெக்சரல் பிளான். இது ஒரு மெத்தட். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு விசிபிள் நான் டிலீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் வந்து ஸ்ட்ரக்சர் போங்க, காலம், வெர்டிகல் ஆப்ஷன். அடுத்தது இந்த இருக்கு கிரேட். ஹெட் கிரேட்டுக்கு வர்றதுன்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் குளத்தை கிளிக் பண்ணிவிட்டு ஹெட் கிரேட் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா குளத்தில் அந்த ஜங்ஷன் பாயிண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இது செகண்ட் மெத்தட். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி செய்வீங்க. அட்வான்ஸ் லெவலில் இதை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணி கொள்ளலாம். column placement ஓகே. அடுத்தது நீங்கள் செய்ய போகிறது ஃபூட்டிங் ஆட் பண்ணுறது. இது ஃபூட்டிங் ஆட் பண்ணும்போது வந்தீங்க நீங்கள் ஆர்கிடெக்சரல் எலிவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் L1 எடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல், இது L2 வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் இருந்து கீழே எக்ஸ்வேஷன் டெப்த் வரணும். அது வந்து டிபெண்ட் சாயில், அது வந்து சாயில் மெக்கானிசத்துக்குள்ள வரும், லோட் அனலைஸ்க்குள்ள வரும். இப்போ நம்ம ட்ராயிங் சம்மந்தமாக மட்டும் பார்க்குறோம். அடுத்து நீங்கள் செய்ய போகிறது இந்த நீங்கள் இங்கே வந்து இப்படி செய்யலாம். இதில் அப் டு TBC லெவலுக்கு ஒரு லெவல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அல்லது நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது செலக்ட் ஆல் செலக்ட். இங்கே வந்து பேஸ் லெவல் லெவல் 1, டாப் லெவல் லெவல் 2. நான் பேஸ் லெவலில் ஆஃப் செட் எடுக்கிறேன் -1500 mm. நவ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு TBC லெவல் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அப் டு TBC லெவலில் எக்ஸவேஷன் ஸ்டார்ட் பாயிண்டில் தான் நம்ம ஃபூட்டிங் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஃபூட்டிங் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். இப்போ காலம் பிளேஸ்மெண்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒவ்வொன்றா காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் வந்து ஹெட் கிரேட் கொடுத்து கிரேட் ஜங்ஷனில் கொலத்தை ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபூட்டிங் பார்க்க போகிறோம். ஃபூட்டிங் பார்க்குறதுக்கு முதல் இதில் பார் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், ஸ்டீல், PRAS சிஸ்டம், இன்சர்ட், annotate, analyze, massing and sliding இருக்குது. நீங்கள் இதில் ஸ்ட்ரக்சர் போயிட்டு ஃபூட்டிங்கிற ஒரு ஆப்ஷன், ஃபூட்டிங்கில் ஃபவுண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஐசோலேட்டட் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இங்கே ஃபூட்டிங் இருக்கும். ஐசோலேட்டட் ஃபெட் ஃபூட்டிங்
இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வளமையான மாதிரி தான் இங்கே வந்து லெவல் வந்து பிளேஸ்மெண்ட் L1 கேட்குது. இதில் எதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு இருக்குது. நீங்கள் L1ல் கொடுத்தா L1ல் பிளேஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இடத்துல கிளிக் பண்ணுறேன். none of the create element are visible in floor plan L1. அப்போ நீங்கள் 3D இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம கொடுத்த ஃபோட்டிங் ஓகே, அது விசிபிள் ஆகாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், நான் ஓகே. இதே மாதிரி நீங்கள் இப்போ அந்த லெவலில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ கிரியேட் லைன் கிரியேட் லைன் கொடுத்து ஃபோட்டிங் கிரியேட் பண்ணலாம். இதை நீங்கள் காப்பி பண்ணலாம். வளமே நான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரி காப்பி ஃபஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ நான் செய்ய போகிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, டிலீட் ஆப்ஷன் போய்ட்டு ஆர்கிடெக்சரல் போய்ட்டு 14 ஃபவுண்டேஷன் ஆப்ஷனுக்குள்ள ஐசோலேட்டட் இதில் வந்து இந்த ஃபோட்டிங் சைஸை நான் எடுக்கிறேன். இப்போ எட் கிரியேட் போங்க. எட் கிரியேட் போய்ட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டிங் இதில் லெவல் 1ல் விளங்காது. ஃபோட்டிங் வளமே அப் டு டிபிசி லெவல் எங்கே கொலம் ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கோ அவடத்தை ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் பண்ணி போடும். நீங்கள் 3Dயில் பாருங்கள். ஓகே, இது வந்து அப் டு டிபிசி லெவலுக்கு இதில் ஃபோட்டிங் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டிங். மெனி டைப் ஆஃப் ஃபோட்டிங் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் சம்பந்தமாக. நான் ஃபோட்டிங் நான் டிலீட் பண்ணுறேன். செலக்ட் அவுட் எடுத்துட்டு L1 ஆர்கிடெக்சர் போகும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர். அதில் வந்து ஐசோலேட்டட் ஃபோட்டிங் போங்க. ஃபோட்டிங் போனீங்கன்னு சொன்னால் லாட் ஃபேமிலி போங்க. லாட் ஃபேமிலி போனீங்கன்னு சொன்னால் நான் வந்து யூகே ஃபேமிலி டைப் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் ஆப்ஷன் போயிட்டு யூகே போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருக்கும் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் இருக்கும் அல்லது ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன். ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்னு சொன்னீங்கன்னா பீம், ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன்டா நிறைய ஃபவுண்டேஷன் இருக்கும். இதில் பிளாக் ஒர்க் ரிட்டைனிங் வால், அதே மாதிரி கான்கிரீட் ரிட்டைனிங் வால், கேப் ஃபவுண்டேஷன், ஃபூட்டிங் ரெக்டாங்குலர், இதுதான் ஃபெட் ஃபவுண்டேஷன், கிரவுண்ட் பீம், ஃபெட் ஃபவுண்டேஷன் ட்ரையாங்கிள், ஃபைல் கப் 3 ரவுண்ட் ஃபைல். இது நிறைய 14க்குரிய எல்லாமே இருக்கும். ஃபைல் கப் 1 2 3, ஃபைல் கப் 2 ஸ்டார் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஃபைல் ஃபவுண்டேஷனை பற்றி பார்க்குறதால ஃபைல் கப்பில் வந்துன்னா 6 ஃபைல் உள்ளத்தை எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஓகே. இப்போ வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் ஓகே. இதை நீங்கள் 1 by 1 கொடுக்கலாம். எனக்கு இவ்விடத்தில் தேவைன்னு நினச்சிங்கன்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இது வந்து இதில் கிரியேட் ஆகாது. இதில் லெவல் 1ல் விளங்காது. இப்போ ஓகே. ஃபைல் ஃபவுண்டேஷன் இது டிபெண்ட் ஆன் சொயிலாம். இது வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதே இதை நீங்கள் எட் கிரியேட் கொடுத்து கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் லெவல் 1 போங்க. லெவல் 1 போனீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வளமையானது ஸ்ட்ரக்சர் போயிட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் போனீங்கன்னு சொன்னால் வளமை மாதிரி லோட் ஃபேமிலி போயிட்டு ஃபைல் கேப் இதை எடுத்து வந்து நீங்கள் லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் எட் கிரியேட் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த ஏபி கிரீட்ஸ் ஹொரிசோண்டல் வெர்டிக்கல் கிரீட்ஸ் அண்ட் ஜங்ஷன் எல்லாத்துலேயுமே ஒட்டோவை வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன், ஃபைல் கப்போ அல்லது ஃபைல் ஃபவுண்டேஷன் அல்லது ஐசோலேட்டட் ஃபுட்டிங் இது வந்து எட் பண்ணி பண்ணுங்க. ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஓகே. ஃபினிஷ்
ஓகே, இதுதான் இப்போ 2 ஃபவுண்டேஷன் பார்த்திருக்கோம். ஃபவுண்டேஷன், அடுத்தது ஃபைல் ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம அடுத்து வரும் கிளாஸில் ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன், அடுத்தது கம்பைன் ஃபூட்டிங், ராஃப்ட் ஃபவுண்டேஷன் இது சம்மந்தமாக பார்ப்போம். இந்த கிளாஸில் வருவதான். எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கம்பைன் ஃபூட்டிங், ஸ்ட்ரிப் ஃபூட்டிங், ராஃப்ட் ஃபவுண்டேஷன் சம்மந்தமாக பார்ப்போம்.